எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான ஆலோசனை கூட்டத்தை முன்னாள் அமைச்சர் நத்தம் விஸ்வநாதன் புறக்கணித்திருக்கிறார். இதை பற்றின மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் ஜெயலானி வழங்க கேட்கலாம். ஜெயலானி, வணக்கம். விவரங்கள். வணக்கம் தீபிகா. எடப்பாடி பழனிசாமி தலைமையில ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாவட்ட நிர்வாகிகளுடனான ஆலோசனை கூட்டம் என்பது நடைபெற்று வருகிறது. இந்த ஆலோசனை கூட்டத்திற்கான நோக்கம் என்பது தேர்தலுடைய தோல்வி குறித்தும் கட்சியுடைய வளர்ச்சி பணி குறித்தும் ஆலோசனை கூட்டத்தை மேற்கொள்கிறார். இதற்கு அந்தந்த மாவட்டங்கள் சார்பில் ஆலோசனை கூட்டம் நடைபெறும் போது மாவட்ட நிர்வாகிகள் அனைவரும் கலந்து கொள்ள வேண்டும் என்பதாக ஏற்கனவே அறிவிப்பு என்பது வெளியிடப்பட்டது. அந்த அடிப்படையில இன்று காலை கோயம்புத்தூர் மாவட்ட நிர்வாகிகளுடன் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. தற்போது திண்டுக்கல் மற்றும் அதற்கு அடுத்தபடியாக சென்னை வட சென்னை பகுதி மாவட்ட செயலாளர்களுடனும் நிர்வாகிகளுடனான ஆலோசனை கூட்டம் என்பது நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில தற்போது காலை நடைபெற்ற கூட்டத்துல எஸ்பி வேலுமணி பங்கேற்காமல் புறக்கணிப்பு செய்திருந்தார். தற்போது திண்டுக்கல் மாவட்ட நிர்வாகிகளுடனான ஆலோசனை கூட்டத்துல பங்கேற்காமல் நத்தம் விஸ்வநாதன் புறக்கணிப்பு செய்திருக்கிறார். குறிப்பாக இந்த தேர்தல் முடிவுக்கு பிறகாக எஸ்பி வேலுமணி தரப்பு ஆதரவில் இருக்கக்கூடிய நிர்வாகிகளுக்கும் எடப்பாடி பழனிசாமி ஆதரவு நிலைப்பாட்டில் இருக்கக்கூடிய நிர்வாகிகளுக்குமான அந்த கருத்து வேறுபாடு என்பது தொடர்ந்து நிலவி வருகிறது. குறிப்பாக நாம் முன்பே பார்த்திருப்போம். அந்த தேர்தல் முடிவுக்கு பிறகாக நம்பிக்கையில்லா வாக்கெடுப்பின் போதும் கூட சில சட்டமன்ற உறுப்பினர்கள் தற்போது இருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆதரவாகவும் எதிர்ப்பாகவும் வாக்களித்திருந்தார்கள். அதற்கு பிறகாக ஒன்றாக இணைந்து பயணிக்க இருப்பதாகவும் தெரிவித்திருந்தார்கள். ஆனால் அவர்கள் அந்த பிரிந்த காலகட்டங்கள்ல நத்தம் விஸ்வநாதன், எஸ்பி வேலுமணி உள்ளிட்டவருடைய அந்த பதவிகள் என்பது பறிக்கப்பட்டது. அதற்கு பிறகாக ஒரு சிலருக்கு மட்டுமே பதவிகள் வழங்கப்பட்டது, மற்ற யாருக்கும் பதவிகள் என்பது வழங்கப்படாமல் இருந்தது. எனவே இந்த நிலையில எஸ்பி வேலுமணி ஒரு அறிவிப்பு என்பதை வெளியிட்டிருந்தார். தனக்கு மட்டும் பதவி கொடுத்துவிட்டு தன்னை நம்பி வந்த அனைவருடைய பதவிகளும் பறிக்கப்பட்டது. எனவே எங்களுக்கு தற்போது எடப்பாடி பழனிசாமி கொடுத்திருக்கக்கூடிய பதவி வேண்டாம், அதை நாங்கள் ஏற்க மாட்டோம் என்பதாக தெரிவித்திருந்தார். அந்த அடிப்படையில தற்போது அந்த பதவிகள் எதுவும் ஏற்காத நிலையில தற்போது அந்த பொறுப்பு குறிப்பாக அவர்கள் சார்ந்த மாவட்டங்களுடைய அந்த ஆலோசனை கூட்டங்களிலும் பங்கேற்காமல் தொடர்ச்சியாக புறக்கணிப்பு செய்து வருகிறார்கள். குறிப்பாக எஸ்பி வேலுமணி தரப்புல ஆதரவு நிலைப்பாடுகள் இருக்கக்கூடிய அந்த நிர்வாகிகளை புறக்கணிப்பில் ஈடுபட்டு வருகிறார்கள். நேற்றைய தினம் நாமக்கல் மாவட்ட நிர்வாகிகளுடைய ஆலோசனை கூட்டத்துல தங்கமணி புறக்கணிப்பு செய்திருந்தார். இன்று காலை எஸ்பி வேலுமணி அவரது மாவட்டமான கோயம்புத்தூர் மாவட்ட நிர்வாகிகளுடைய ஆலோசனை கூட்டத்தை புறக்கணிப்பு செய்திருந்தார். இந்த நிலையில பிற்பகல் தற்போது நடைபெற்றக்கூடிய அந்த திண்டுக்கல் மாவட்ட நிர்வாகிகளுடைய ஆலோசனை கூட்டத்துல முன்னாள் அமைச்சர் நத்தம் விஸ்வநாதன் புறக்கணிப்பு செய்திருக்கிறது. தொடர்ச்சியாக முன்னாள் அமைச்சர்கள் மாவட்ட நிர்வாகிகளுடைய அந்த ஆலோசனை கூட்டத்தை புறக்கணிப்பு செய்திருப்பது அதிமுகவிற்குள்ளே இருக்கக்கூடிய இந்த பிளவு மீண்டும் அதிகரித்து வருவதை தெளிவாக உணர்த்துகிறது. எடப்பாடி பழனிசாமி ஆலோசனை கூட்டத்தை புறக்கணித்திருக்கிறார் முன்னாள் அமைச்சர் நத்தம் விஸ்வநாதன். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஜெயலானி.